அண்ணே, இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களா? ஓ, இந்த பொண்ணா? ஆமா தம்பி, நீங்க தான் மாப்பிளையா? என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னா, சுந்தரம் இன்னைக்கு அவர் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதா சொல்லியிருந்தாரு. அதை வச்சுதான் தம்பி கண்டுபிடிச்சேன். என்ன தம்பி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அம்மா அப்பா வரலையா? வருவாங்க. அம்மா, அவர் வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்க? தம்பி, இப்படியே நேரா போய் 2 தெரு தள்ளி போனீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் வரும். அந்த கோயில்ல இருந்து லெஃப்ட் எடுங்க. அங்க ஒரு ஓலை குடிசை இருக்கும். அதுதான் சுந்தரத்தோட வீடு. ஓகே, நன்றி. வரேங்க. சரி. முழு எபிசோடையும் ZEE5 காணுங்கள். சுந்தரண்ணே, வணக்கம்ண்ணே. வாங்க வாங்க. அம்மா, தாய் இல்லாத பொண்ணு, எல்லாத்தையும் நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். சரிங்கண்ணே, கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். பார்வதி உள்ளே இருக்கா? உள்ள ரெடி ஆகிட்டு இருக்காமா. சரிங்கண்ணே. டே கணேசா, கண்ணாடிய முகத்துக்கு நேரா சரியா போடிடா. டே கணேசா, இப்ப எதுக்குடா அழுவுற? உன்ன மாதிரி எனக்கு மனசுக்குள்ளேயே அழ தெரியாதுக்கா. அப்பாவுக்காக உன் மனசுல இருக்கிற பெரிய மறந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கைய பாழாக்கிக்க முடிவு பண்ணிட்டியாக்கா? இந்த கல்யாணத்தை நினைச்சு அப்பா வேணா என்னைக்குமே சந்தோஷப்படலாம். ஆனா இந்த கல்யாணத்தை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சின்ன வயசுல நம்ம ஊர்ல பொம்மைங்களை வச்சு பொம்மை கல்யாண விளையாட்டு விளையாடுவோம். உனக்கு ஞாபகம் இருக்கா கணேசா? அத மாதிரி தான் இதுவும். வணக்கம் சாமி. நமஸ்காரம் சுந்தரம். உட்காருங்க. எல்லாம் ரெடியா சுந்தரம்? எல்லாம் ரெடி சாமி. பூ, பழம், மஞ்சள், குங்குமம், வளையல், நீங்க சொன்ன எல்லா பொருளும் ரெடியா இருக்கு. பொண்ணு ரெடி ஆயிட்டாலோ? உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கா. மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம் சாமி. அதுக்கு தானே உங்களை வர சொல்லி இருக்கேன். அதோ மாப்பிளையே வர்றாரு. வணக்கம். 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 வாங்கம்மா, வாங்க. வணக்கம். உட்காரு. வணக்கம். உட்காருங்க மாப்பிள்ள. எல்லாரும் உட்காருங்க. சுந்தரம், மாப்பிள்ள வந்தாச்சு, அப்புறம் என்ன பொண்ணை வர சொல்ல வேண்டியது தானே? சரிங்க சாமி, நீங்க போய் பார்வதியை கூட்டிட்டு வாங்க. சரிங்கண்ணே. பொண்ணு தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. எங்க வீட்டுக்கு ஏத்த மகாலட்சுமி. வர மாப்பிளைக்கு என்ன பிடிக்காம போயிட்டா நல்லது. பிரபு, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா?
பார்வதி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அப்பாவையும் தம்பியையும் பிரியணுமேனு வருத்தப்படாத. எல்லாரும் இதே ஊர்ல தானே இருக்க போறோம். சந்தோஷமா இரு. சரிங்க அத்தைன்னு சொல்லுமா. இப்பதானே என்ன முதல் தடவையா பாக்குது. உடனே அத்தைன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்க தானே செய்யும். ஆமா ஆமா. என்ன மாமியாரா நினைக்காத பார்வதி, உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கோ. நான் உன்னை என் மக கணக்கா நல்லா பாத்துக்குவேன். இங்க பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி. நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். நீங்க பொண்ணுக்கு என்ன செய்வீங்க? என் சக்திக்கு ஒரு 15 பவுன் நகை போடுறமா. 15 பவுன் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஒண்ணு செய்யுங்க, இன்னொரு 5 பவுன் சேர்த்து 20 பவுனா போட்டுருங்க. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். அப்படியே பையன் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க. நான் சொல்லணும்னு நினைச்சத எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. பெரியா, எங்க அப்பா எங்க அக்காக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. பெரிய தம்பி, நீங்க இங்க எங்க வந்தீங்க பெரிய தம்பி? நீங்க யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். என்ன இதெல்லாம்? நாங்க ஏதோ எங்க பொழப்ப பாத்துக்கலான்னு வந்துட்டோம் பெரிய தம்பி. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், இங்க இருந்து போயிடுங்க பெரிய தம்பி. 25 வருஷமா எங்க வீட்டுல விசுவாசமா வேலை பார்த்திருக்கீங்க. யாருக்கிட்டயும் சொல்லாம ராத்திரியோட ராத்திரியே வீட்டை விட்டு வந்திருக்கீங்க. நாங்க என்ன நினைக்கிறது? பெரியய்யா, நாங்க எந்த தப்பும் பண்ணிட்டீங்க வரல. ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பயந்துதான் எங்க அப்பா எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. எங்க தலையில என்ன எழுதிருக்கோ அப்படியே நாங்க வாழ்ந்துக்கிறோம். நீங்க இங்க இருந்து போயிடுங்க பெரியய்யா. எப்படி வாழ்வீங்க? உன்னை யாரோ ஒருத்தனோட கையில புடிச்சு கொடுத்து உன்னை கை கழுவ பாக்குறாரு உங்க அப்பா. உன் தம்பி எப்படி படிப்பான்? வயசான காலத்துல உங்க அப்பாவை யாரு பாத்துப்பா? ஏய், யாரா நீ? என்ன இங்க குழப்பம் பண்றதுக்குனே வந்திருக்கியா? முதல்ல போடா இங்க இருந்து. உன் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம்ல, அதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணும். உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. எந்த ஊர்ல இருந்தோ வந்து என் பையன் மேல கை வச்சிட்டல.
நான் வயிறெறிஞ்சி சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. வாடா வா. நல்ல குடும்பம். இந்த பேச்செல்லாம் கேக்குறதுக்கு தான் நீங்க இவ்வளவு தூரம் தேடி வந்தீங்களா பெரியய்யா? நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல பெரிய தம்பி, முதல்ல நீங்க இங்க இருந்து போயிடுங்க. 25 வருஷமா எங்க வீட்டுல விசுவாசமா வேலை பார்த்த சுந்தரம் என்ன ஆனாரு, எங்க போனாருன்னு கேக்குறவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது சுந்தரம்? 1000 கோடி டர்ன் ஓவர் ஆகுற ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி என்ன ஆனாங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என் மேல மரியாதை இருந்துச்சுன்னா என் கூட வாங்க. அம்மா கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டோம். இனிமே நாங்க அங்க எப்படி வர்றது பெரிய தம்பி? என்ன மன்னிச்சிடுங்க பெரிய தம்பி. பார்வதி, நீங்க என்ன முடிவெடுத்தீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க எல்லார் வாழ்க்கையிலும் கலந்துருக்கிற நீங்க சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்திருக்கணும். நீங்க சொல்லாம வந்ததால என்னமோ நடந்திருக்குன்னு எங்க மரியாதைக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படுற மாதிரி நடந்திருக்கீங்க. என்ன பெரியய்யா அது? நீ எதுவும் சொல்லாத சுந்தரம். என்ன தூக்கி வளர்த்த நீங்க உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. என் உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர தேவையில்ல. அப்படி சொல்லாதீங்க பெரிய தம்பி, நீங்க 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கணும். அப்பா போலாம்ப்பா. சரிங்க பெரிய தம்பி. நாங்க இல்லன்னா ஒண்ணு பண்றீங்களா? அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல யாராவது இருந்தா கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறீங்களா? இந்த அருண் அந்த சமையல்காரைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல நிறுத்தாம ஓய மாட்டான் போல இருக்கு. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்க சைடு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, என் சைடு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அருண், ஏன் அருண், பார்வதியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஏன் அருண் அப்படி பாக்குற? நான் பார்வதியை பத்தி விசாரிக்க கூடாதா? அதெல்லாம் இல்ல சித்தி, எப்பவுமே பார்வதியை கரிச்சு கொட்டிட்டே இருப்பீங்களே, இன்னைக்கு என்ன திடீர்னு அவன் மேல அவ்வளவு பாசம் பொங்குது? அதான் பார்த்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல, அவ வீட்ல இருந்தா விதவிதமா வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுப்பால, அதனாலதான் கேட்டேன். பாவம், சொந்த ஊருக்கே போயிட்டாங்க போல இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன் சித்தி. ஆனா சுந்தரம் சொந்த கிராமத்துக்கு போகல, வேற எங்கேயோ போயிருக்காரு. சொந்த கிராமத்துக்கு போலையா? ஆமா சித்தி. அது எப்படி உனக்கு தெரியும்? சுந்தர கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட கால் பண்ணி விசாரிச்சேன், அவங்களும் தெரியலன்னு சொன்னாங்க. அது ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதான் சுந்தரம் பார்வதி உங்களோட போட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்கு அருண் நீ பண்றதெல்லாம். நண்டு கொழுத்தா வலையில நிக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான். இந்த வீட்டுல இருக்க வேலைக்காரங்களுக்கு திமிர் எடுத்து போய் ஊரை விட்டு ஓடி போவாங்களாம். நமக்கு வேற வேலை வெட்டி இல்லாம தேடிட்டு அலையணுமா? போய் தொலைதுன்னு அப்படியே விடாம என்னமோ Facebook, Twitter, வாட்ஸ்அப்னு போட்டு அலைஞ்சிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவை? ஏண்டா நான் இங்க பேசிட்டு இருக்க, நீ என்னடா அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அம்மா வராங்க. என்கிட்ட கேட்ட மாதிரி எங்க தைரியம் இருந்தா அம்மா கிட்ட கேளுங்க பாப்போம். அம்மா தானே சொன்னாங்க பார்வதியும் சுந்தரத்தையும் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துங்கன்னு. கேளுங்க பாப்போம். விஷம் விஷம். வாங்கக்கா, வாங்க. என்ன அருண், நான் உன்கிட்ட சொன்னதை செய்யாம வனஜா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? மா, அது வந்து என்னடா
கண்டிப்பா சொல்லுவேன். இது ஒரு வாட்டி மட்டும். அருண், மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ என்ன பதிலே சொல்லாம வனஜாவிய பாத்துக்கிட்டு இருக்க? அக்கா அது வந்து பார்வதிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆமா தானே? எஸ்கேப். ஆமாமா, சுந்தரம் பார்வதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்டாங்க. இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல, விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சித்தி அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். அக்கா ஆதி வந்தாச்சு. தனியா தான் வந்திருக்கான். என்னாச்சு ஆதி? சுந்தரம் பார்வதிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சு? பேசுங்க சுந்தரம், தயங்காம சொல்லுங்க சுந்தரம். சொல்லு சுந்தரம். என்கிட்ட தான் எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அம்மா அப்பா கிட்ட என்ன காரணம்னு சொல்லாங்க. சொல்லுங்க சுந்தரம். இவ்ளோ வற்புறுத்தி கேட்டும் நீ வாயே திறக்கலன்னா அப்போ தப்பு எங்க பக்கம் தான் இருக்கு. அப்படிதானே சுந்தரம்? அப்படியெல்லாம் இல்லம்மா. உங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் எங்க பக்கம்தான். நாங்க சொல்லிக்காம வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் என் பொண்ணு பார்வதி தான். நல்லதுக்கு இல்ல பார்வதி. இனிமே இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது.
மனசுல இருக்கே அதை எப்படிப்பா உங்களால எரிச்சு சாம்பலாக்க முடியும்? என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தி என் வாழ்க்கைக்கு வழிகாட்டின பெரியய்யா மேல எனக்கு எப்பவும் மதிப்பு மரியாதையும் இருக்குப்பா. ஆனா அதையும் தாண்டி எப்படியோ என்னையும் மீறி பெரியய்யா என் மனசுக்குள்ள வந்துட்டாருப்பா. இது தப்புன்னு என் புத்திக்கு தெரியுது, ஆனா மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, எந்த சூழ்நிலையிலயும் அகிலாமாவுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன். அவங்களை எதிர்த்து நான் நிக்கவும் மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நான் நான் என் உயிரை கொடுத்து அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்துவேன்னு அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன்ப்பா. உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது நல்லதுதாம்மா. உன்னோட இந்த கட்டுப்பாடு கரையாம இருக்கணும்னா அந்த பொருள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிறது தான் நல்லது. போய் படு. ஆ. படு படுன்னு சொல்றேன்ல. எங்க என் பொண்ணை வச்சு விதி உங்க குடும்பத்துக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஹாய் ஆதி, கங்க்ராட்ஸ். எதுக்கு கங்க்ராட் சொல்ற? என்ன அது இப்படி கேக்குற? நீ சொன்ன மாதிரி பார்வதி வீட்டுக்கு வந்தாச்சுல, ஓ நம்பிக்கை ஜெயிச்சிருச்சுல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு இந்த சென்டிமெண்ட் மேலாம் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஆனா உனக்கும் பார்வதிக்குமான விஷயத்துல என்னால் நம்பாம இருக்கவே முடியல. இந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உறவு தான் உனக்கு பார்வதிக்கு இருக்காது. நான் கூட இனிமே பார்வதி உன் லைஃப்ல வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 24 மணி நேரத்துக்குள்ள உன்கிட்ட திரும்ப வந்துச்சே, இதத்தான் விதின்னு சொல்லணும். ஏய், டாய் சூப்பரா இருக்கே. பார்வதி கொடுக்கறதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். ரியலி சூப்பர்டா. தாய் ரொம்ப கியூட்டா இருக்கே. ஆமா, இந்த கிஃப்ட் இப்ப பார்வதிட்ட கொடுக்க போற? நான் இந்த கிஃப்ட பார்வதி கொடுக்க போறது இல்ல. என்னாச்சு அது? இப்பதானே சொன்ன இது பார்வதிக்கா சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு. அப்புறம் ஏன் பார்வதி கொடுக்கறதுக்கு யோசிக்கிற? சிங்கப்பூர்ல பார்வதி ஷாப்பிங் கூட்டிட்டு போய் பார்வதிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல அவ பாஸ்போர்ட் மிஸ் ஆனதால பார்வதியால சிங்கப்பூர் வர முடியாம போயிடுச்சு. அதை நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? சரியாதி, அதுக்கும் இப்ப நீ கிஃப்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு ஒன்னும் புரியலையே. இப்ப வீட்டுல சூழ்நிலை அவ்வளவா சரியில்லை.
சுந்தரம் வீட்டை விட்டு போனது காரணமே பார்வதியால இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு பயந்துதான் சொன்னாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் பார்வதி கிஃப்ட் கொடுத்தா அது சரியா இருக்காது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? இனிமே பார்வதி கிட்ட பேசக்கூடாது. பார்வதியை பார்க்க கூடாது. கொஞ்ச நாளைக்கு பார்வதி விட்டு விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட்டமா, சொல்லுங்க பெரிய தம்பி. எனக்கு ஒரு புதினா டீ வேணும். கொஞ்சம் சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க தம்பி. ஹலோ பார்வதி, சொல்லுங்கக்கா. பெரிய தம்பி எப்பவுமே புதினா டீ உங்ககிட்ட தான் கேட்பாரு. இன்னைக்கு என்ன என்கிட்ட கேக்குறாரு? அது யார்கிட்ட கேட்டா என்னக்கா? அதுவும் இல்லாம இந்த வீட்ல என்னை விட நீங்க தான் ரொம்ப நாளா வேலை பாக்குறீங்க. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டா அது நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு பெரியய்யா நினைச்சிருப்பாரு. அதனாலதான் உங்ககிட்ட புதினா டீ கேட்டிருக்காரு. நீ சொல்றதும் சரிதான். ஆனா எனக்கு உன் அளவுக்கு புதினா டீ போட தெரியாதே. நான் போட்டு தரேன், நீங்க கொண்டு போய் பெரியய்யாக்கு கொடுத்துருங்க. சரி வா. பார்வதி பரிமாற வேண்டாம், பட்டமாவே பரிமாறட்டும்னு ஆதி சொல்றான். இவ என்னடானா கிச்சன்ல நின்னுட்டு இங்க லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ள என்னமோ நடக்குது. டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.